வணக்கம். நம்ம TNPSC குரூப் 1 மெயின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ குரூப் 1 மெயின்ஸில் நம்ம பாலிட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பாலிட்டியில் எப்படி ஆன்சர் ரைட்டிங் நீங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக பண்ணலாம், எவ்வளோ இன்னும் டீட்டெயில்டாக டெப்த்தாக கொண்டு வரலான்றது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம பாலிட்டியில் நம்ம ஃபியூ டாபிக்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். லைக் நம்ம ஸ்டேட் ஜுடிஷியரி, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் சென்ட்ரல் ஜுடிஷியரிலாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ்னால் என்ன, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ்னால் என்ன, ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ்லாம் என்ன, அதெல்லாம் நம்ம ரொம்ப இன்டெப்த்தாகவே நம்ம கவர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கமிஷன்ஸ், சர்க்காரியா கமிஷன், ராஜமன்னார் கமிஷன், புன்ச்சி கமிஷன், வெங்கடச்சலியா கமிஷன், இவங்க எல்லாருமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இவங்கள பற்றி டிரெக்டாக உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸில் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டாலும் அந்த மாதிரி இயர்ஸு அந்த மாதிரி பேசிக் டேட்டாலாம் இப்போலாம் கேட்குறதே கிடையாது. கரெக்ட். ஸோ எந்த கமிஷனில் என்ன ரெக்கமெண்டேஷன் கொண்டு வந்தாங்க, அந்த கமிஷனில் ரெக்கமெண்டேஷன் இது கொண்டு வந்தாங்களா, இவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதை கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணாங்களா இல்லையா, இப்படி தான் இப்போல்லாம் கேட்குறாங்க. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் ஹேண்ட்ஸ் டவுன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக். அதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு கொஷின்ஸ் வரலனா கூட பரவாயில்ல, உங்களுக்கு அதை பற்றி டெப்த் வேணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இவங்கள பற்றி டிரெக்டாக உங்களுக்கு வந்து ஆர்டிக்கலோ இயரோ கேட்கலனா கூட பரவாயில்ல, ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏன் கமிஷன்ஸ் பற்றி நம்ம இவ்வளோ ரெக்கமெண்டேஷன்ஸில் ஏன் டெப்த்தாக நம்ம பார்க்குறோன்னா, உங்களுக்கு இதுலேருந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் கேட்பாங்க. இவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து லெவல் கமிட்டிலாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, எந்த கமிட்டியில் வந்து 3 டயர் கேட்டாங்க, எந்த கமிட்டி வந்து 2 டயர் கேட்டாங்க, எந்த கமிட்டி வந்து கவர்மெண்ட் வந்து அந்த 5 இயர் பிளானோடவே இவங்க மர்ஜ் ஆகி இவங்க வந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் தான் உங்களோட ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸில் கேட்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த கமிஷன் அந்த இயர் அது தெரியறதெல்லாம் இப்போ தேவையே இல்லை. பிகாஸ் இப்போ அதெல்லாம் கேட்குறதே இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக தெரியணும். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் பேஸில் அவங்களோட ஃபேக்ட்ஸ் தான் கேட்குறாங்க. அண்ட் தட்ஸ் ப்ரிசைஸ்லி வாய் நான் இங்கே ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு கொஷின்ஸில் எதுனா கேட்டாலும் நீங்கள் இப்படி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். உங்களுக்கு அந்த பேசிக் ஃபேக்ட்ஸ் இப்போ சர்க்காரியா கமிஷனாக ஒரு பேசிக் 5 ரெக்கமெண்டேஷன் நமக்கு தெரியும். பிகாஸ் அது நம்ம அடிக்கடி திருப்பி திருப்பி படிச்சிருப்போம். பட் இப்போ அந்த மாதிரியா கேள்வி கேட்குறாங்க இல்லை, இவ்வளோ வருஷம் நமக்கு ஒரே சிலபஸ் தான் இருக்குது. ஸோ அந்த 5 கொஷினும் ஆல்ரெடி கேட்டாச்சு. ஸோ கீழே இருக்க நிறைய பாயிண்ட்ஸ், இன்டெப்த் பாயிண்ட்ஸில் தான் கேட்குறாங்க. இப்போ பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நம்மளோட கொஷின்ஸ் எல்லாமே வந்து பின்னாடி சைட்லேருந்து தான் வருது. இந்த ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸில் ஃபஸ்ட்டு 5 பேர் நமக்கு தெரியும். யார் பிரசிடென்ட் எங்கே வருவாங்க, பிரைம் மினிஸ்டர் எங்கே வருவாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வருவாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கு கீழே இப்போ கேட்குறாங்க மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு, கேபினட் செக்ரட்டரி எந்த ரேங்க்கு, அதுக்கப்புறம் உங்களோட எலெக்ஷன் கமிஷனர் எந்த ரேங்க்கு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எந்த ரேங்க்கு, இவருக்கு எவ்வளோ சம்பளம், அவருக்கு எவ்வளோ சம்பளம். ஸோ இப்படி தான் உங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. ஸோ உங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி வருதோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நீங்கள் ப்ரிப்பேரும் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் உங்களோட பர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்க போகுது. ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் சர்க்காரியா கமிஷன் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி ஒரு 13 பாயிண்ட்ஸ் கிட்ட முடிச்சிருப்போம். ஸோ இந்த கிளாஸை நம்ம சர்க்காரியா கமிஷன் அண்ட் புன்ச்சி கமிஷன் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போகிறோம். அஃபிஷியல் லாங்குவேஜஸ், அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற டாபிக்ஸை நம்ம கவர் பண்ணலாம். ஓகே. ஸோ சர்க்காரியா கமிஷன் நம்ம பார்த்துருப்போம். அவங்க ஆல்ரெடி வந்து 1983 கொண்டு வந்திருப்பாங்க, 87 ரிப்போர்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க கிட்டத்தட்ட 240 ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் 180 கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே சென்டர் ஸ்டேட்காக நிறைய பேர் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணாங்க. சென்டர் ஸ்டேட்காக நிறைய பேர் கமிஷன்ஸும் கொண்டு வந்தாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க, பஞ்சாப் கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க, பெங்கால் கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இவங்க யாரோட ரெக்கமெண்டேஷனும் சென்ட்ரல் அக்செப்டே பண்ணல. கரெக்ட். அவங்க அப்படியே அதை தள்ளி வச்சுட்டாங்க. ஆனால் இவங்க போட்ட கமிஷன் தான் இந்த சர்க்காரியா கமிஷன். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட கமிஷன்னால அவங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன்ஸில் முக்கால்வாசி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க என்னென்னலாம் அக்செப்ட் பண்ணாங்க, ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் வந்து அப்சார்ப் பண்ணிக்கணும். நீங்கள் இது எல்லாமே மக் பண்ணணும் அவசியமே இல்லை. எல்லா பாயிண்ட் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும் அவசியமே இல்லை. அவங்க இப்போ நீங்கள் கவர்னர்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கிளாஸிஃபை பண்ண தெரியணும். கவர்னருக்கு இவங்க ரோல் கொடுத்தாங்களா இல்லையா, கவர்னர் இவங்க இந்த ஊர்லேருந்து தான் எடுக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா, அது மட்டும் தெரிஞ்சால் போதும். அதுக்கு கீழே இருக்க எல்லா பாயிண்ட்ஸ் நமக்கு தேவையில்லை. அவ்வளோ நம்மளால் ஓவர்லோட் பண்ண வேண்டாம். ஓகே. பிகாஸ் இவங்க 200 ரெக்கமெண்டேஷன் இருக்கும்போது நமக்கு கெப்பாசிட்டி இருக்காது. ஸோ நம்மளோட பேண்ட்வித்தை நம்ம எவ்வளோ குறைச்சிக்கணும் அது பண்ணால் போதும். ஓகே.
ஸோ 14th பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். No commission of inquiry should be set up against a state minister unless a demand is made by the parliament. So just like that யாருமே வந்து ஒரு கமிஷன் வந்து ஒரு என்கொயரி கமிஷன் வந்து ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மேலே எடுக்க முடியாது. ஜஸ்ட் லைக் தட் அவங்க பேசுகிற அவங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பேசுகிறதுனாலையோ அவங்களோட பார்லிமெண்ட்டில் அவங்க பேசுகிற எதுனா ஒரு ஒரு வேர்ட்னாலையோ இல்லை அவங்களோட ரிப்போர்ட்னாலையோ இல்லை அவங்களோட ஒரு பாயிண்ட்ஸ்னாலையோ அவங்கள நீங்கள் வந்து யூ கான் ஜஸ்ட் கொஸ்டின் தெம். அது வந்து அதோட பார்ட்டியோட வியூவை தவிர அந்த இண்டிவிஜுவலோட வியூ கிடையாது. ஸோ அதுக்காகலாம் நீங்கள் வந்து இது பண்ண முடியாது. ஸோ அப்படியே நீங்கள் கமிஷன் போடுறதா இருந்தாலும் பார்லிமெண்ட் சொன்னால் தான் பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் தட் வெளி ஆளுங்களோ இல்லை ஆப்போசிஷனும் யாருமே அந்த மாதிரி கமிஷன் போட முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், த சர்சார்ஜ் ஆன் இன்கம் டேக்ஸ் ஷுட் நாட் பி லெவிட் பை த சென்டர் எக்ஸெப்ட் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பர்பஸ் அண்ட் ஃபார் அ ஸ்ட்ரிக்ட்லி லிமிட்டட் பீரியட். இது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டுங்க. பிகாஸ் இந்த சர்சார்ஜ் பற்றி நமக்கு நிறைய கொஷின்ஸ் வரலைன்னா கூட பரவாயில்ல. இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் கொஷின். பிகாஸ் சர்சார்ஜ் பற்றி எந்த கமிஷனில் பேசினாங்கன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஃபினான்ஸில் நிறைய கமிஷன்ஸ் இருக்குது. அவங்க கேட்பாங்க விஜய் கேல்கர் கமிஷனா இல்லை வேறு எதுனா கமிஷனாக கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்வீங்க? நீங்கள் டைரெக்டாக நீங்கள் என்ன சொல்வீங்க? ஃபினான்ஸ் கமிஷன் தானே இதை பற்றிலாம் பேசுவாங்க, மேபி அவங்களா தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ஆக்சுவலி சர்க்காரியா கமிஷனே வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸில் எந்த கமிஷன் எது ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு கேட்கும் போது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவை. அண்ட் அதுக்காக தான் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ்க்காக தான் நான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ சர்க்காரியா கமிஷன் தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் டேக்ஸு போடுறீங்க, டேக்ஸுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஸ் போடுறீங்க, சர்சார்ஜ் போடும்போது அது ரெண்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு மட்டும்தான் போய் சேரும். கரெக்ட். ஸோ எக்ஸ்க்ளூசிவ்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு போகும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் தான் ஆல்ரெடி 10% 20% வாங்குறீங்க, அது இல்லாமல் ஏன் 0.1 0.5 ஏன் பண்ணுறீங்க? ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இப்போ வாட்டருக்காக இல்லாட்டி க்ரீன் எனர்ஜிக்காக இல்லை அக்ரிகல்ச்சருக்காக இல்லை எஜுகேஷனுக்காக இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக பண்ணும்போது அது ரொம்ப ஸ்டிப்புலேட்டட் பீரியடுக்கு தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. பிகாஸ் நீங்கள் அதுக்காக தான் ரெவன்யூவே வாங்குறீங்க. நீங்கள் மொத்த ரெவன்யூ வாங்குறதே நாட்டை பார்த்துக்கிறதுக்காக தான். இப்போ அந்த ரெவன்யூலேயே நீங்கள் அலோகேட் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுலே வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணாமல் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சார்ஜ்லாம் பண்ணிங்கன்னா அது வந்து இட் இஸ் நாட் குட், அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு இவங்க அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸ்டெப்ஸ் ஷுட் பி டேக்கன் டு யூனிஃபார்ம்லி இம்ப்ளிமெண்ட் த 3 language formula and true spirit. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் 3 language வந்து வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1963 ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க, திருப்பி அதை அமெண்ட் பண்ணியிருப்பாங்க 67. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க? சரி, ஓகே, ஃபைன், இந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை பண்ணுங்கள், நம்ம எதையுமே வந்து திணிக்கலை, உங்களுக்கு வந்து பேசிக் உங்களோட மதர் டங் என்ன, அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் என்ன, இங்கிலீஷ் அந்த கனெக்டிங் லாங்குவேஜை நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, பட் அது தவிர நீங்கள் அந்த 22 ஆஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஸ்டேட்ஸ் எது வேணால் யூஸ் பண்ணலாம், நீங்கள் ஹிந்தி தான் வேணுன்ற ஒரு அவசியம் இல்லைன்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அது அப்புறம் சொன்ன அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க? அதை பற்றி நமக்கு நிறைய டாக்ஸ் ஓடிட்டே தானே இருக்கும். ஸோ அது ஓடிட்டே இருக்கறனால இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நீங்கள் அப்படி விட்டுறாதீங்க, அந்த 3 language ஃபார்முலாவை திருப்பி கொண்டு வாங்க, ஹிந்தி இருக்கட்டும் இங்கிலீஷும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க ஸ்டேட் லாங்குவேஜ் என்ன இருக்கட்டுமோ அதுவும் அவங்க படிக்கட்டும். ஸோ ஸ்கூலில் வந்து அது 3மே சேர்த்தே சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் அப்படி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட், நோ அட்டானமி ஃபார் ரேடியோ அண்ட் டெலிவிஷன் பட் டீசென்ட்ரலைசேஷன் இன் தி ஆப்ரேஷன்ஸ். நமக்கு தெரியும் அந்த டைம் ஃபுல்லாகவே 1991 அந்த லிபரலைசேஷன் நம்ம பார்த்துருப்போம்ல, அது வரையுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே மேஜர்லி அவங்க கண்ட்ரோல் தான் இருந்துச்சு. கரெக்ட். ஒரே சேனல் தான், தூர்தர்ஷன் தான், ரேடியோனா அது ஒன்று தான், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ்னால் இவங்கெல்லாம் தான், எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அது இருந்துச்சு. கரெக்ட். ஸோ அப்படி இருந்ததுனால என்ன ஆச்சு? கவர்மெண்ட்க்கு லிமிட்டட் ஃபண்ட்ஸ் தான் இருக்குது. பிகாஸ் நம்மளே அப்போ ஒரு இன்ஃபென்ட் நேஷன், நம்மக்கிட்டே அவ்வளோ ஃபண்ட்ஸ் இல்லை. அது இல்லாமல் எல்லாமே கவர்மெண்ட்டே பண்ணும்போது எல்லாருமே அதே ஸ்டாக்னெண்ட்டாக இருந்தாங்க, அவங்களால எக்ஸல் பண்ணவே முடியல, பக்கத்தில் இருக்கிற நேஷன்ஸோடு நம்மளால் கம்பீட் பண்ணவே முடியல. ஸோ நம்ம என்ன நினச்சோம்? சரி, ஓகே, கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணலாம், கொஞ்சம் குளோபலைஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம அந்த டைம் தான் நம்ம வந்தோம், 1991 அந்த டைமில். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி தான் இந்த ரிப்போர்ட் 80s ஒரு 10 வருஷம் முன்னாடி. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த ரிப்போர்ட்டில்? இல்லை அதெல்லாம் பண்ணாதீங்க, ஃபுல்லாலாம் அட்டானமிலாம் கொடுத்துறாதீங்க, ப்ரைவேட் சேனல்ஸ்லாம் வரலாம் கூடாது, டீசென்ட்ரலைஸ் வேணால் பண்ணுங்கள், நீங்கள் கவர்மெண்ட் மேலே இருங்க, கீழே வேணால் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ அப்படி இருக்கா? அதெல்லாம் கிடையாது. ஸோ நமக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கே தவிர எல்லா ப்ரைவேட் சேனல்ஸ்க்குமே எங்கே உரிமை இருக்குது. ஸோ வி ஹாவ் அன் அட்டானமி நவ். பட் 80s அப்படி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்,
No change in the role of Rajya Sabha and center's power to reorganize the states. ஸோ ஆல்ரெடி கான்ஸ்டிடியூஷனில் என்ன இருக்கோ ஸோ அதே மாதிரி தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சபடி இன்க்ரீஸ் பண்ணுறதோ டிக்ரீஸ் பண்ணுறதோ பேர் மாற்றுறது அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கீங்க, இவங்க தான் இதை கொண்டு வரணும். அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து ஆர்டர் ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. பார்லிமெண்ட்டுக்கு தான் அந்த பவர்ஸ் உண்டு. ஸோ பார்லிமெண்ட் நினச்சா தான் ஒரு ஒரு ஸ்டேட்டோட பேரையோ அவங்களோட சைஸையோ அவங்களோட இன்க்ளூட் பண்ணுறதையோ இது எல்லாமே வந்து சென்டரால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இவங்களுக்கு அந்த எக்ஸ்க்ளூசிவ் பவர்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லை. ஸோ அது எல்லாமே சென்டரோட பவர்ஸில் தான் இருக்குது, ஸ்டேட்டுக்கு கிடையாது. ஸோ ஸ்டேட்டால் நினச்சாலும் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் சும்மா வந்து அதை மாற்றாதீங்க. ஸோ சென்டருக்கு தான் அந்த சோல் பவர் இருக்கணும் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, த கமிஷனர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஷுட் பி ஆக்டிவேட்டட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸை நம்ம அப்புறம் தான் நம்ம பார்த்துருப்போம், கரெக்ட். ஸோ இவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பாடி கொண்டு வர்றது, அவங்களுக்குன்னு ஒரு கமிஷன் கொண்டு வர்றது, அந்த கமிஷன் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் கொடுக்கறது, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறது, இது எல்லாமே வந்து இவங்க வந்து அப்போவே வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டின்னு என்ன, ஒரு ஸ்டேட்டில் இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் தான் மேக்ஸிமம் பேசுகிறாங்கன்னா அது இருக்கட்டும், பட் அந்த ஸ்டேட்டில் மற்ற ஆளுங்களும் இருப்பாங்க இல்லை. ஸோ அவங்களும் இருக்காங்கன்னா அவங்களுக்காகவும் நீங்கள் எல்லாமே பண்ணணும். அவங்களுக்கு பேசிக்கான எஜுகேஷன் நீங்கள் கொடுக்கணும். அவங்கள வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். ப்ரைவேட்குள்ளே போகிறாங்கன்னா அதுக்கான ஒரு எஜுகேஷன் ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் அமைச்சு கொடுக்கணும். அவங்களால எதுவுமே பண்ண முடியலன்னா அவங்க என்ன பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அவங்கள இன்க்ளூசிவிட்டி கொண்டு வரணுன்றதுக்காக தான் வந்து இந்த ஒரு கமிஷனர்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நேஷ்னல் லெவல்லையும் இருக்குது, ஸ்டேட் லெவல்லையும் இருக்குது. ஸோ நீங்கள் இதை கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, 180 out of 247 ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட்டும் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் கமிஷன்ஸ். அண்ட் சர்க்காரியா கமிஷன் வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்னால் அப்படியே ஏக்கு அடுத்து பி வர மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஒரு 10 பாயிண்ட் ஆச்சும் உங்களுக்கு தெரியணுங்க. ஒரு 5 பாயிண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், பிகாஸ் அதை நம்ம ரிப்பீட்டடாக படிச்சிருக்கோம். அதுக்கடுத்து ஒரு 5 பாயிண்ட், எங்கேயோ ஒரு 16 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ மொத்தமாக அட்லீஸ்ட் ஒரு 10 பாயிண்டாச்சும் உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு ஒரு 10 மார்க் கொஷின் எழுதும் போது நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக சர்க்காரியா கமிஷன் பற்றி யாருமே கேட்க மாட்டாங்க, பட் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்னு கேட்கும் போது நீங்கள் அதெல்லாம் பற்றி பேசணும். பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த வருஷம் இட்ஸ் அன் எலெக்ஷன் இயர். நமக்கு தெரியும் சென்டரில் என்னென்னலாம் நடந்துட்டு இருக்குது, கோலிஷன் பற்றி, அதுக்கப்புறம் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் பற்றி, இதெல்லாம் பற்றி கண்டிப்பாக யூ கேன் எக்ஸ்பெக்ட் கொஷின்ஸ். ஹேண்ட்ஸ் டவுன் நீங்கள் கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ எலெக்ஷன் கமிஷன் என்ன, அதோட ரோல்ஸ் என்ன, இப்போ வந்து ஒரு அப்போசிஷனில் ஒரு கோலிஷன் இருக்குன்னா அவங்க எப்படி லீடரை வந்து சூஸ் பண்ணுவாங்க, ரூலிங் பார்ட்டிலே வந்து அவங்களுக்கு வந்து சீட்டு பத்தலை, இப்போ வந்து அவங்களால இது ஒரே பார்ட்டியால் இது பண்ண முடியும்னா அவங்க எப்படி லீடரை சூஸ் பண்ணுவாங்க, ஸோ என்னென்னலாம் பண்ண முடியும், டிஃபெக்ஷன்ஸ்லாம் என்ன ஆகும், இப்போ டிஃபெக்ஷன் ஆச்சுன்னா அந்த ஃபுல் சினாரியோவே எப்படி டாப்பில் ஆகும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். பிகாஸ் இதெல்லாம் ஹேண்ட்ஸ் டவுன் கொஷின் வரும். மெயின்ஸில் நீங்கள் கண்டிப்பாக கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எலெக்ஷன் பற்றி ஆர் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் பற்றி. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கமிஷனுக்குள்ளே போகலாம், புன்ச்சி கமிஷன். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கமிஷன். அகேன் ஏன்னா இது வந்து சென்டரால் கொண்டு வரப்பட்ட ஒரு கமிஷன். சர்க்காரியா கமிஷனும் ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அது சென்டரால் கொண்டு வரப்பட்ட கமிஷன். அண்ட் அவங்க அந்த கமிஷன்ஸ் எல்லாமே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ த செகண்ட் கமிஷன் on சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் was set up by the government of India in 2007. ஸோ புன்ச்சினா அது 2007 உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும், இந்த இயர் வந்து தெரியணும். இந்த வெங்கடாச்சலயா கமிஷன் 2000, இது எல்லாமே உங்களுக்கு இயர்ஸ் வந்து இந்த க்ரொனாலஜியில் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் அழகாக ஆர்டர் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இவங்களோட சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதன் மோகன் புன்ச்சி. ஸோ இவர் யாருன்னா he was a former Chief Justice of India. ஸோ இந்த கமிஷனோட பேசிக் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் என்னென்னா இங்கே கொஞ்சம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் மட்டுமே நம்ம சும்மா ஒரு கிறிஸ்பாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, so the first one, to facilitate effective implementation on the laws of the list 3 subjects. List 3 na concurrent list. Okay, so adukku enna pananona, it is necessary that some broad agreement is reached between the union and the states before introducing legislation in the parliament on those subjects. So neenga vandu union list la union mattum dhaan decide panna poraanga, ஸ்டேட் லிஸ்ட்டில் ஸ்டேட் மட்டும் தான் பண்ண போகிறாங்க. இப்போது இந்த கான்கரண்ட் லிஸ்ட்டில் நீங்கள் எதாவது எடுக்கிறீங்க. இப்போ கான்கரண்ட் லிஸ்ட்டில் என்ன இருக்குது, எஜுகேஷன் இருக்குது.
ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் நீட்டே எடுத்துக்கோங்களேன். இப்போது நீங்கள் என்ன சொன்னீங்க, நம்ம 2006-07லேயே நம்ம வந்து தமிழ்நாடு என்ன சொன்னாங்க, எந்த மெடிக்கல் எக்ஸாமுக்கும் சரி இன்ஜினியரிங்க்கும் சரி என்ட்ரன்ஸ் தேவை கிடையாது. நீங்கள் 12th முடிச்சிங்கன்னா நீங்கள் காலேஜ் அப்ளை பண்ணலாம். அவங்க அப்ளை பண்ணும்போது அவங்க வந்து உங்களுக்கு மார்க் படி உங்கள் ரேங்க் படி வெறும் அந்த 12th மார்க் மட்டும்தான் வச்சு உள்ளே போகணும். கரெக்ட். இப்படி தான் நம்ம எல்லாருமே படிச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணு. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, அவங்க அப்படியெல்லாம் இல்லை. அவங்களுக்கு வந்து ஐஐடி அவங்களோட இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் எமினன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க அதுக்கு எல்லாமே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நீட்டுன்னு ஒன்று மெடிக்கலுக்கு அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று கொண்டு வரும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கான்கரண்ட் லிஸ்ட்டில் நீங்கள் ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் வந்து ஒரு லா போட போகிறீங்க அப்படின்னா, ப்ளீஸ் நீங்கள் ஸ்டேட்டோடவும் சேர்ந்து ஒரு ஒரு ஜஸ்ட் கெட் டு சம் ஒரு என்ன சொல்ல ஒரு கான்க்ரீட்டான ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க. வை டு யூ ஹேவ் டு கெட் தட் அப்போசிஷன், அது பண்ணாதீங்க, இது எல்லாருக்குமே ஓகேயான்னு கேட்டுட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அங்கே இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இவங்க சேர்த்து தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லும் போது நீங்கள் ஒரு லா கொண்டு வரதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வர மாதிரி நீங்கள் எதை ரீச் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பட் அப்படி பொதுவாக நடக்கிறது கிடையாது இல்லை. ஸோ அதனால தான் நமக்கு வந்து நிறைய ஸ்டேட்ஸ் வந்து அதை அப்போஸ் பண்ணுறாங்க, நிறைய ஸ்டேட்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே பண்ணியெல்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க. நம்ம பார்ப்போம் இந்த நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரும்போது எல்லாருக்குமே அதில் வந்து இம்மீடியட்டாக அக்செப்டன்ஸ் இருக்காது. ஸோ அதனால தான் இவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் லா கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிலே பண்ணுறதுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி இவங்க கிட்டலாம் வந்து ஒரு ஒரு ஒப்பீனியன் கேளுங்க, ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. Okay, so this is number 1 point. So the next one, the union should be extremely restrained in asserting parliamentary supremacy in matters assigned to the states. Very important. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பார்லியமெண்ட்ரி சுப்ரீமசி எஸ், நம்ம இந்தியாவில் நமக்கு பார்லியமெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க என்ன சொன்னாலும் அதை செய்யணும். கரெக்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஹேஸ் மோர் பவர் தேன் என்டையர் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இவங்க அதை சொன்னால் இவங்க செஞ்சு தான் ஆகணும். பட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் அந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் நீங்கள் ரொம்ப ஓவராக உள்ளே போகாதீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு பார்லியமெண்ட்ரி சுப்ரீமசி இருக்குது எஸ், பட் ஆனால் ஸ்டேட் லிஸ்ட்டில் வரும்போது ப்ளீஸ் அதை கொஞ்சம் ரிஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்கன்றது புன்ச்சி கமிஷனோட ரெக்கமெண்டேஷன். ஓகே, and greater flexibility to the states in relation to the subjects in the state list and transferred items in the concurrent list is a key for better center-state relations. அதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த நாட்டில் வந்து ஒரு பீஸ்ன்றது ஒன்று இருக்கும். அப்படி இல்லாட்டி என்ன ஆகும், இப்போ இந்த என்ஆர்சி என்னாச்சு, சிட்டிசன்ஷிப் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு, இந்த ஃபார்மர் பில்ஸ் என்னாச்சு அவ்வளோ பெரிய ப்ராப்ளம். ஏன்னா ஒரு வருஷம் கிட்ட அவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்ட். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் மட்டும் இல்லைன்னா அதுவுமே இந்த என்ஆர்சி கூட இன்னொரு 1 year கிட்ட அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கும். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான லா இதெல்லாம் கொண்டு வரீங்கன்னா நீங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் வில் கோ ஃபார் அ டாஸ். அது ரொம்ப ஒரு கஷ்டமாயிடும் அண்ட் இட் வில் நாட் பி குட் ஃபார் த பீஸ் ஆஃப் த நேஷன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. Okay, so third point, the union should occupy only that many subjects in the concurrent list or overlapping jurisdiction which are absolutely necessary to achieve uniformity of policy and demonstrable national interest. Okay, உங்ககிட்ட நிறைய லிஸ்ட் இருக்குது. ஓகே, 167 47 இவ்வளோ லிஸ்ட் இருக்குது. ஸோ அந்த 47 சப்ஜெக்ட்ஸ் கிட்ட இருக்கும் போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் எதுலெல்லாம் லா பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் இம்பார்ட்டண்ட்டானது மட்டும் பண்ணுங்கள், எனக்கும் பவர் இருக்குன்னு எல்லாத்துலேயும் நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 2 பேருக்குமே வந்து ஒரு ஓவர்லாப்பிங் ஜூரிஸ்டிக்ஷன் ஆகும்ல. ஸோ அவங்க சொல்லுவாங்க, நானும் கவர்மெண்ட்டு நீயும் கவர்மெண்ட்டு, ஆனால் நீ என்னை மதிக்கவே மாட்டுற அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணக்கூடாது. நீங்கள் 2 பேருமே நிறைய இடத்துல ஓவர்லேப் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் கம்மியாக பண்ணிங்கன்னா தட் வில் என்ஷூர் பீஸ் ஆஃப் த நேஷன் அண்ட் த ஸ்டேட் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சொல்கிறது வந்து ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் அ நேஷனல் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இதெல்லாம் புன்ச்சி கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ். ஓகே, so next point, there should be a continuing auditing role for the interstate council in the management of matters in the concurrent list or overlapping jurisdiction. So இங்கே தான் இந்த interstate councilோட வேலையை பற்றி இவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த interstate council தான் ஒழுங்காக ஃபங்க்ஷனே ஆகலைன்னு நம்ம சிஎம்லாம் சொல்லியிருப்பாங்க. கரெக்ட். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த interstate councilன்றது ஜஸ்ட் ஒரு மியர் கவுன்சில் இல்லாமல் அதுக்கு ஒரு ஆடிட்டிங் ரோல் மாதிரி ஒன்று கொடுக்கணும். ஆடிட்டிங் ரோல்னால் என்ன, நீங்கள் வந்து இந்த கான்கரண்ட் லிஸ்ட் அதை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. ஓகே, பிகாஸ் அதில் தான் சென்டர் ஸ்டேட் 2 பேருக்குமே வந்து தே கோ ஃபார் அ டஃபில். கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் ஆடிட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு பாலிசியுமே எடுங்க. இப்போ
இப்போ எஜுகேஷனாக எதனா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்னா அதை எடுத்துகிட்டு வாங்க, இவங்க எவ்வளோ ஃபண்டிங் பண்ணுறாங்க, இவங்க எவ்வளோ வந்து அதை நம்ம மேலே இம்போஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அப்போ தான் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 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 லாங் டேர்ம் ரிலேஷன்ஸ்க்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுக்கு ஒரு அதிகமான ஒரு ஆடிட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்கன்றது தான் இந்த கமிஷனோட ரெக்கமெண்டேஷன். ஓகே, நெக்ஸ்ட். The period of 6 months prescribed in Article 201 for the state legislature to act when the bill is returned by the President can be made applicable for the President also to decide on assenting or withholding the assent to a state bill reserved for consideration of President. So, நமக்கு என்ன தெரியும், இந்த பில்ஸ் நமக்கு தெரியும், கரெக்ட். இப்போ மணி பில் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லை. ஸோ என்ன பண்ணணும், கவர்னர் வந்து ஒரு பில்லுக்கு அசென்ட் கொடுக்காமனு அசென்ட் கொடுக்காம அப்படியே ரிசர்வ் பண்ணி வைக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, அதை அப்படியே நான் பிரசிடென்ட் கிட்ட கொடுத்துட்டேன், அவர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அங்கே இட் ஹாஸ் அன் இன்டெஃபினிட் பீரியட். கரெக்டாக, பிரசிடென்ட்டுக்கு வந்து இப்போ தான் கொடுக்கணும் அப்போ தான் கொடுக்கணும் அவசியமே இல்லை. அவர் எப்போ வேணால் அந்த பில்லை வந்து அவர் அதை அப்படியே அந்த பில் கேன் ஜஸ்ட் டை. அது அவங்களுக்கு ஒரு they do not have an accountability back. ஸோ அதை தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் 6 மந்த்ஸ் இவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த 6 மந்த்ஸ் டைமை பிரசிடென்ட்க்கும் கொடுங்க. அந்த 6 மந்த்ஸ்க்குள்ளே இவர் ஒன்று அக்செப்ட் பண்ணட்டும் இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணட்டும், அது அவர் என்ன வேணால் பண்ணட்டும். பட் அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ்னு ஒன்று கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. யூ டு நாட் லெட் த பில் அப்படியே டை, அதை அப்படியே பண்ண விடாதுங்க. கொஞ்சம் ப்ளீஸ் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த நீட் பில்லாம் நாங்கள் கொண்டு வந்தோம், கரெக்ட். ஸோ அது அப்படியே இருக்குது, தெர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ். அதை நம்ம கொண்டு வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு, பட் தேர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ். நீங்கள் ஒன்று ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பி பாஸ் பண்ணுவாங்க, கரெக்ட். ஸோ நீங்கள் ரிஜெக்டே பண்ணல அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, திருப்பி இன்னொரு பில் அவங்க பாஸே பண்ண முடியாது, பிகாஸ் அதுவே ஆல்ரெடி பெண்டிங்கில் இருக்குது, கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் திருப்பி ரிஜெக்ட் பண்ணாதான் இவங்களால திருப்பி ஏதாவது இவங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்குன்னா இவங்க என்ன வேணால் பண்ணலாம், கரெக்ட். ஸோ அதனால தான் இவங்க சொல்லுவாங்க இல்லை நான் பண்ண மாட்டேன், நான் அப்படியே வச்சுருப்பேன். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை அப்படி வைக்காதீங்க, அந்த 6 மந்த்ஸ் இவங்களுக்கு கொடுக்குற டைம் அவங்களுக்கும் கொடுங்க. ஸோ நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள், ரிஜெக்ட் பண்ணுங்கள், அது உங்கள் இஷ்டம், பட் ப்ளீஸ் எதாவது பண்ணுங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். த பார்லிமெண்ட் ஷுட் மேக் லா ஆன் த சப்ஜெக்ட் ஆஃப் த என்ட்ரி 14 ஆஃப் லிஸ்ட் 1. அது என்ன சப்ஜெக்ட்? Treaty making and implementing it through parliamentary legislation to streamline the procedures involved. ஸோ என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த சப்ஜெக்ட்ஸில் அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரீம்லைன் பண்ணி பண்ணுங்கள் வித் த ப்ரொசீஜர்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் பார்லிமெண்ட் தான் லெஜிஸ்லேஷன் கொண்டு வரணும், கரெக்ட், யூனியன் லிஸ்ட்டில். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ப்ரொசீஜர் எப்படி இருக்கோ நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக பண்ணணும். ஸோ த எக்ஸசைஸ் ஆஃப் பவர் obviously cannot be absolute or uncharted in the view of federal structure of the legislative and executive powers. ஸோ உங்களுக்கு வந்து எந்த பவர்ஸுமே absolute கிடையாது. ஸோ அதை தான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதோ உங்களுக்கு இல்லாட்டி உங்களுக்கு டைம் எடுக்கிறதோ அது உங்களோட இது, பட் யூ cannot be very absolute in that terms அப்படின்னு இவங்க சொல்கிறது. Okay, so next point in financial obligations and its implications on state finances arising out of treaties and agreements should be a permanent term to the reference of finance commission. Okay, so நீங்க finance commission என்ன சொல்றாங்களோ, இப்போ நமக்கு என்ன நடக்குது, 16th finance commission யார், அரவிந்த் பனகாரியா. ஸோ என்ன டேர்மு 2026 to 30. ஸோ அவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ முன்னாடி எப்படி இருந்துச்சு, போன 15th கமிஷன் 59%, 41%. 59 வந்து ஸ்டேட், 59 வந்து சென்ட்ரல், 41 வந்து ஸ்டேட். ஸோ இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும் போது அந்த ஃபுல் டேர்முக்கு அது அப்படியே தான் இருக்கணும், நீங்கள் அடிக்கடி மாற்றாதீங்க. ஸோ அந்த ஆப்ளிகேஷன்ஸும் சரி இம்ப்ளிகேஷன்ஸும் சரி ஆன் த ஸ்டேட் ஃபினான்சஸ் எந்த அக்ரிமெண்ட்ஸ் எதாவது கொண்டு வந்தாலும் அது வந்து ஒரு பெர்மனன்ட் டேர்மாக இருக்கணும் அந்த ஃபினான்ஸ் கமிஷன் பீரியடுக்கு. ஸோ நீங்கள் அடிக்கடி மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, பட் நம்ம அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ஒன்றும் அடிக்கடியெல்லாம் மாற்றலை. Okay, while selecting governors, the central government should adopt the following strict guidelines as recommended in the Sarkaria Commission report and now for its mandate. Okay, so அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கவர்னருக்காக என்னென்னலாம் ரெக்கமெண்டேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், கரெக்ட். அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனாக இருக்கணும், அவங்க வந்து அந்த ஸ்டேட்லேயே வந்து அவங்க இருக்கக்கூடாது, அண்ட் யூ ஷுட் நாட் பி இன்க்ளூடட் இன் பாலிடிக்ஸ். அவர் வந்து டிட்டாச்சாக இருக்கணும். இப்போ நம்ம கவர்னர் வந்து he was not in politics, he was an IAS office. ஸோ அந்த மாதிரி பாலிடிக்ஸில் இல்லாத ஒரு ஆளாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இமீடியட்டாக அந்த அட்லீஸ்ட் அந்த லோக்கல் பாலிடிக்ஸில் he should not be included, அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் he should not be included. அண்ட் அவங்க வந்து ரொம்ப ஓவராக என்ன சொல்கிறது, ரொம்ப he should not be a very
பப்ளிக் பர்சன். ஸோ அந்த மாதிரி அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் கவர்னர்ஸ் ஷுட் பி கிவன் அ ஃபிக்ஸ் டேர்ம் ஆஃப் 5 years. ஓகே, ஸோ நீங்கள் நினச்சா கவர்னரை ரிமூவ் பண்ணுறது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ 5 yearsனால் 5 years அவங்க இருக்கணும். ஸோ இப்போ பக்கத்து ஸ்டேட்டில் நடந்துச்சு இல்லைங்களா, எலெக்ஷனுக்காக அவங்க டக்குன்னு அவங்க ரிசைன் பண்ணிவிட்டு தே கண்டெஸ்டட் ஹியர். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். ஸோ எலெக்ஷன்ஸ் அப்போ அப்படி தான் நடக்கும். பட் ஸ்டில் அப்படிலாம் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி கிரிட்டிக்கல் கண்டிஷன்ஸில் ஓகே, பட் நார்மலாக அப்படியெல்லாம் இன்க்ளூட் அவங்கள அப்படியே தூக்கிட வேண்டாம். ஸோ அவங்க ஃபிக்ஸ் டேர்ம்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கணும்னு சொன்னது சர்க்காரியா கமிஷன். ஸோ அதெல்லாமே நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் அந்த சர்க்காரியா கமிஷனை எல்லா ஸ்டேட் கவர்னர்ஸோட அப்பாயின்மெண்ட்ஸ்க்குமே நீங்கள் அதே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எதுக்குமே ப்ளீஸ் நாட் டேக் அ சான்ஸ் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, and the procedure laid down for the impeachment of the president can be made applicable for governors. இந்த point is an important point. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் பற்றி வேறு முன்னாடி அந்த சர்க்காரியா கமிஷனில் சொல்ல. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இவங்க கேட்பாங்க எந்த கமிஷன் எப்படி சொன்னாங்க. ஸோ இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் நமக்கு தெரியும், பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது, கரெக்ட், கவர்னருக்கு அது கிடையாது. ஸோ ஏன் அது கிடையாது? ஸோ இவங்களுக்கும் நீங்களும் இந்த மாதிரியே கொடுங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது எந்த கமிஷன் சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த கமிஷன் பேரை நீங்கள் சொல்லணும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட். அதனால அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, அண்ட் ஆர்டிகல் 163 does not give the governor a general discretionary power to act against or without the advice of his council of ministers. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், கரெக்ட். ஸோ கவர்னர் என்ன பண்ணணும், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அது மட்டும்தான் பண்ணணும். ஸோ நம்ம எல்லா இடத்துலையுமே அதுதான் ஒரு பிரச்சனையாக வருது. அதனால தான் there is always a tussle between the state government and the governor. ஓகே, ஸோ எப்போவுமே அது நடக்கிறதே அதான். நாங்கள் சொல்கிறத நீங்கள் ஏன் கேட்க மாட்டீங்க, எங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி இருக்குது, நாங்கள் ஒரு பில்லை பாஸ் பண்ணோம், நீங்கள் ஏன் அதை அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ இதுதான் இவங்களோட கேள்வி. அவங்க சொல்லுவாங்க இல்லை திஸ் இஸ் ஃபார் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் அங்கே தான் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ எங்கே ஒரு ஃபெட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும், உலகத்தில் எந்த ஃபெட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும், கரெக்ட். பிகாஸ் ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்ட் இஸ் வெரி லிமிட்டட், கரெக்ட். ஸோ அந்த ஸ்டேட் அவங்கள பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி இல்லை. அவங்க நேஷ்னல் யூனிட்டி, ஸோ சாங்டிட்டி, இதை பற்றி நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸில் அவங்க யோசிப்பாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ கேட்கறதுலாம் என்னால் பண்ண முடியாதுப்பா, நீ கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இப்போ பிரச்சனை. நான் உனக்கு ஓகே சொல்லிட்டேன்னா அப்போ பக்கத்து ஸ்டேட் அவனும் ஓகே கேட்பான். ஸோ இன்னொரு ஸ்டேட் அவங்களும் கேட்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறது, நீங்கள் எல்லாருமே சண்டை போட்டிங்கன்னா நாடு என்ன ஆகுது. ஸோ இதனால தான் there is always a tussle. ஓகே, ஸோ இந்த பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணுன்றதுக்காக வச்ச ஒரு பொசிஷன் தான் கவர்னரே. ஓகே, ஸோ அதனால தான் இவங்களுக்கு இவ்வளோ இது இருக்குது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆர்டிகல் 163 அவ்வளோ ஒரு ஜென்ரல் டிஸ்கிரிஷனரி பவர் கொடுக்கலையே, கரெக்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வித் ஆர் வித்தவுட் த அட்வைஸ் அப்படின்லாம் இவங்க சொல்லவே இல்லையே. ஸோ இவங்க நீங்கள் என்ன சொல்கிறாங்களோ he should be aided by the advice of the council of ministers அப்படி தான் அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ in fact the area for the exercise of discretion is limited, and even in this limited area his choice of action should not be arbitrary or fanciful. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு லிமிட்டடாக இருக்குது. பட் அதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுக்கு ஏன் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக கொடுத்துருக்காங்கன்னா, யூ ஷுட் ஆல்வேஸ் மெயின்டைன் அ பேலன்ஸ். உங்களுக்கு என்ன பவர் இருக்குது, பிரசிடெண்ட்டை விட இந்த நம்ம ஃபெட்ரல் கவர்மெண்ட்லேயே பிரசிடெண்ட்டுக்கு இருக்கிற பவரை விட கவர்னர்ஸ்க்கு இன்னுமே அதிக பவர்ஸ் இருக்குது, கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணலாம், இவங்க என்ன பில்லை நினச்சாலும் இவங்க அக்செப்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இவங்க ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நாங்கள் சொல்கிறோம், நான் பிரசிடென்ட் கிட்ட கொடுத்துட்டேன், ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்கன்னு இவங்க அப்படி சொல்லிடலாம். ஸோ அப்படி அவங்க சொல்லும் போது இவங்களோட பவர்ஸை இவங்க ரொம்ப ஆர்பிட்ரியாக ரொம்ப ஃபேன்சிஃபுல்லாக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நடக்கிறதுனால தான் இப்போ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வருது, கரெக்ட். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி தனியாலாம் போகாதீங்க, நீங்கள் இந்த மாதிரி ஸ்பீச்சஸ்லாம் பண்ணாதீங்க, இப்படிலாம் இவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க அது ஏன் உங்கள் ப்ராப்ளம் என்ன, நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த டசலில் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பில்ஸ் பாஸ்ட் பை த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த ஸ்டேட், த கவர்னர் ஷுட் டேக் த டெசிஷன் within 6 months whether to grant assent or to reserve it to the consideration of the president. 6 monthsக்குள்ளே நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்று அக்செப்ட் பண்ணுங்கள், இல்லை ரிஜெக்ட் பண்ணுங்கள், இல்லை பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புங்க, ஆனால் ஏதோ பண்ணுங்கள், 6 monthsக்குள்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரசிடெண்ட்டுக்கு கொடுக்குற அதே 6 months டைம் தான் கவர்னருக்கும் கொடுக்கணுன்றது இந்த புன்ச்சி கமிஷனோட ரெக்கமெண்டேஷன். ஓகே, ஸோ ஆன் த கொஸ்டின் ஆஃப் கவர்னர்
governor's role in appointment of chief minister in the case of a hung assembly, it is necessary to lay down certain clear guidelines. So hung assembly na enna, இப்போ எலெக்ஷன் இப்போ மேலே சென்ட்ரலில் நடந்துச்சு இல்லைங்களா, ஸோ ஒரு மெஜாரிட்டி வின் பண்ணணும்னா இத்தனை சீட்ஸ் வேணும், மெஜாரிட்டியில் அவ்வளோ சீட்ஸ் இல்லை அந்த ரூலிங் பார்ட்டி கிட்ட. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கோஆலிஷன் வச்சாங்க. ஸோ கோஆலிஷன் வச்சு அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. பட் இன்கேஸ் அங்கே கோஆலிஷன் அமையலை, அவங்க சொல்கிறாங்க இல்லை நான் ஏன் உங்க கூட வரணும், எனக்கு உங்க கூட வரவே வேணாம். ஸோ தே மேக் சம் டிமாண்ட்ஸ். ஸோ அந்த டிமாண்ட்ஸ்லாம் அவங்க அக்செப்ட் பண்ண, நீ எனக்கு இவ்வளோ சீட்டு கொடுப்பியா, எனக்கு இந்த ஸ்பீக்கர் பொசிஷன் கொடுப்பியா, இந்த மாதிரி இவங்க நிறைய டிமாண்ட்ஸ் பண்ணுவாங்க. அப்படி அவங்க டிமாண்ட்ஸ் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா அப்போ தான் அவங்களால அந்த பொசிஷனே ஃபில் பண்ண முடியும். சிஎம்ஓ பிஎம்ஓ அந்த இதை ஃபில் பண்ணவே முடியும். ஸோ அந்த மாதிரி பொசிஷன்ஸில் இவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். அதோட நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கான அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் கிட்ட போகலாம். ஓகே, தேங்க்யூ.